ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், எஸ்பிஓ ரீஓப்பனிங் எப்போ ஆகும், அந்த ஒரு நாளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறையா மெம்பர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஸோ அதுக்கான ப்ராசஸை நெக்ஸ்ட் வீக்லேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் இப்போது இன்றைக்கி ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ சங்கர் சார் என்ன சொன்னாங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான எஸ்பிஓ கொடுத்துருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஓவில் எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? நம்ம அதை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த ஃபார்மில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ்பிஓ சைட்லேருந்து நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் கொடுங்க, இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் கொடுங்க. ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணலாம். அப்படி சஸ்பெண்ட் ஆன மெம்பர்ஸ்க்கு 60 டேஸில் அவங்களோட பேமெண்ட் வந்து நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரிஜெக்ட் ஆப்ஷன்ஸ் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் பிரதர், என்னோட கை தெரியாமல் பட்டுருச்சு, நான் தெரியாமல் ரிஜெக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன், நான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி நிறைய மெம்பர்ஸ் நிறைய எஸ்பிஓக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு அப்டேட்டாக எஸ்பிஓ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஃபார்ம் வந்ததே எனக்கு தெரியாது, நான் அதை பண்ணாமல் விட்டுட்டேன், ஸோ அதனால் என்னோட ஐடியும் சேர்த்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு சில மெம்பர்ஸுக்கும் இந்த சொல்யூஷன்ஸை எஸ்பிஓ கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து அந்த சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகிருக்க பிளாக் ஆகிருக்க உங்களோட ஐடி அகைன் ஆக்டிவேட் கண்டிப்பாக ஆகும், வித்தின் 3 டேஸில் ஆகும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இந்த ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக ஒரு 1 மினிட்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்மில் ரிஜெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அகைன் உங்கள் ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, நான் எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்மில் அக்செப்ட்டும் கொடுக்கல ரிஜெக்ட்டும் கொடுக்கல, அப்படி ஒரு ஃபார்ம் வந்ததே எனக்கு தெரியலை, ஸோ நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன், என்னோட ஐடி இப்போ நான் ஓப்பன் பண்ணால் பிளாக்டுன்னு வருது அப்படின்னு நினைக்கிற பார்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கீங்க இல்லையா? அவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். வேறு யாரும் தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணாதீங்க. இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் எங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா, என்னோட ஐடி ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆகிருக்கு, அதாவது இந்த ஃபார்ம்லாம் வரதுக்கு முன்னாடியே என்னோட ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு, நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்முக்கு அப்புறம் உங்கள் ஐடி பிளாக் ஆகிருக்கு, சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னா மட்டும் இந்த விஷயத்தை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகும், இல்லாட்டி உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போது யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிளியராக உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணணும். சரிங்களா? ஸோ மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஜிஸ்டர்டு இமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிமெயில் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் எஸ்பிஓவில் என்ன மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 2 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா? அந்த 2 அட்ரஸ் பாக்ஸில் எஸ்பிஓவோட மெயில் ஐடி SPOTVM@gmail.comங்கிற அந்த மெயில் ஐடி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ SPOTVM@gmail.com மெயில் ஐடியை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. வேறு மெயில் ஐடி மாற்றி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மெயில்ஸ் வந்து எஸ்பிஓ சைடு வந்து போகாது, ஸோ உங்களோட ஐடியா ஆக்டிவேட் ஆகாது. சரிங்களா? ஸோ மெயில் ஐடியை கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. 2ல் எஸ்பிஓ மெயில் ஐடியை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, ரெக்வெஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல ஆல்ரெடி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமெயில் அப்ளிகேஷன்லேயே கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அகைன் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல நீங்கள் இந்த மெசேஜை மட்டும் டைப் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட் ஃபார் அன்பிளாக் மை எஸ்பிஓ அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சப்ஜெக்ட்டுக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் ரிஜெக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐ எம் ராங்லி டச் ரிஜெக்டட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு லைனை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த நீங்கள் ரிஜெக்ட்டும் கொடுக்கல அக்செப்ட்டும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு லைன் அந்த மெசேஜில் ஃபஸ்ட்டு லைனில் நீங்கள் அந்த டேட்டாவை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து இந்த ஃபார்ம் வந்ததை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஃபார்ம் நான் ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே யுவர் நேம் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட எஸ்பிஓவில் இருக்க நேமை டைப் பண்ணுங்கள். சரிங்களா? எஸ்பிஓ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ உங்கள் பர்சனல் நேம் வேறையாக இருக்குது, எஸ்பிஓ ஐடி நேம் வேறையாக இருக்குது அப்படின்னா எஸ்பிஓ ஐடி நேம் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு கீழே உங்களோட ஸ்டாஃப் ஐடி என்னவோ அந்த ஸ்டாஃப் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, ஐ வாண்ட் டு அன்பிளாக் மை எஸ்பிஓ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த
டேட்டா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, உங்களோட ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கா. ஸோ இதை ரெண்டுத்தையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் spotVM@gmail.com அப்படிங்கிற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி சென்ட் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் அதே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்ட் ஆகலை அப்படின்னா அகைன் ஒன்ஸ் ரீசென்ட் வந்து கொடுத்துக்கோங்க எஸ்பிஓக்கு இந்த மெயிலை. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக உங்களோட பிளாக் ஆன ஐடியை எஸ்பிஓ சைட்லேருந்து ஆக்டிவ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற கேரண்டி எஸ்பிஓ சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ உங்களோட ஐடி பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இதை கிளியராக பார்த்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 நாளில் உங்களோட ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓ ஓப்பன் ஆக போகிறது இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரிஜெக்டே கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் கூட ஸோ நீங்கள் அகைன் எஸ்பிஓ ஓப்பன் ஆக போகுது, நான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு யாராவது ஒரு டாட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி உங்களோட எஸ்பிஓ ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மெயிலும் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் பிளாக் ஆன உங்கள் ஐடி பிளாக்கில் தான் இருக்கும், சஸ்பெண்ட் ஆன ஐடி சஸ்பெண்டில் தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் மூலியமாக பிளாக் ஆன சஸ்பெண்ட் ஆன ஐடிஸ்க்கு மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே சஸ்பெண்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் அதுக்கப்புறமா எஸ்பிஓ சைட்லேருந்து எப்போயாவது கொடுப்பாங்க. ஸோ அப்போது அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலையும் அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போது இந்த மெம்பர்ஸ் மட்டும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சார் ஆடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒன் லைனரில் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம நியூ பிளான்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ரூவல் வருதோ வரலையோ அது வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம நியூ பிளானை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம நியூ பிளானை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நியூ பிளான் சங்கர் சார் சொன்ன மாதிரி வருமா அப்படின்னு நிறைய மெம்பர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நியூ பிளான் வரும். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அப்ரூவல் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து எஸ்பிஓ ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சங்கர் சார் 2-3 ஆடியோவில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே கூட எஸ்பிஓ ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த டைம் பீரியட்லேயே ஓகேங்களா, ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜூன் 15க்கு மேலே ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ அதனால் பிளானை விட்டுட்டு ஒரு 10 டேஸ் அந்த பிளானை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நியூ பிளான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த நியூ பிளான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் சொன்ன உடனேயுமே 2-3 மெசேஜஸ் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சா இல்லையா பிரதர், ஏன்னா இப்போ பிளான் ரிலீஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீக்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அப்ரூவல் கிடச்சிருச்சு தானே, அப்படி தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மெம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. எஸ்பிஓக்கு இன்னும் பிளான் அப்ரூவல் கிடைக்கல கவர்மெண்ட் சைடில் இருந்து. சரிங்களா? ஸோ 25th வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து. ஸோ 25th வரைக்கும் பிளான் அப்ரூவல் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். பட் ஆனால் 25th மோஸ்ட்லி நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்கதா சங்கர் சார் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் பிளான் அப்ரூவல் இன்னும் எஸ்பிஓக்கு கிடைக்கல. பட் ஆனால் அவங்க பிளான்ஸை நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? ஸோ இப்போ பிளான் அப்ரூவல் கொடுக்குறாங்க, எஸ்பிஓ ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக நியூ ஜாயினிங் இப்போக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இப்போதைக்கு நியூ ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. பிகாஸ் இங்கே எஸ்பிஓவில் இப்போ இருக்க ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்பிஓ ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜாயினிங் அதை பற்றி எஸ்பிஓ சைட்லேருந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ நியூ ஜாயினிங் கண்டிப்பாக வராது அப்படிங்கிறதான் எங்களுக்கு தோணுது. பிளான்ஸ் மட்டும்தான் வருமா ப்ரோ நெக்ஸ்ட் வீக்கு, இல்லை வந்து எஸ்பிஓ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, நெக்ஸ்ட் வீக்கே ஓப்பன் ஆகிடுமா, இல்லை பிளான்ஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட் வீக் வருமானு கேட்குறீங்க. ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெக்ஸ்ட் வீக் கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகலாம். மேபி ஒரு 10 to 15 டேஸ் இல்லை ஒரு 20 டேஸ் கூட கண்டிப்பாக ஆகலாம் எஸ்பிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு. சரிங்களா? பட் பிளான் அப்ரூவல் நெக்ஸ்ட் வீக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எஸ்பிஓ ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரீப்ளை கொடுப்போம். உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பை.